வணக்கம் மக்களே! நான் உங்க ஷோனத் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பெங்களூர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. அதுதான் மணிஸ் தம் பிரியாணி அப்படிங்கிற ஒரு கடை. இது வொர்த் த ஹைப்பா? இல்ல நார்மலா? அப்படிங்கிறத டீகோட் பண்ணலாம் வாங்க. ஞாயித்துக்கிழமை நாளு ஆர்டர் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இத பார்த்துட்டு நீங்க மணிஸ் தம் பிரியாணில போங்க. ஸோ நாம ரிவ்யூ பண்றது கல்யாண் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் தான். ஏகப்பட்ட பிரான்ச் இருக்கு. அதில கல்யாண் நகர் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இது ரொம்ப பெருசும் இல்ல, ரொம்ப சின்னதும் இல்ல. நார்மலான ஒரு சைஸ்ல இருக்க கடை. நீங்க ரொம்ப கியூ ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்க உட்கார்றதுக்கு இடம் வச்சிருக்காங்க. அங்க உட்காந்துட்டு கிளம்புறப்போ தான் நீங்க வந்து சாப்பிட முடியும். அந்த மாரி கொஞ்சம் காம்பேக்ட்டா தான் இருக்கு. பட் ஒர்க் டேஸ்ல இது வந்து நல்லா ஃப்ரீயா தான் இருக்கும். ஸோ இதில பில்லு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரி ரெஸ்டாரண்ட் வந்துட்டாவே பெங்களூர்ல சொல்லவே வேணாம். கண்டிப்பா கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் ஆக்சுவலா ரொம்ப ஓவர் காஸ்ட்லி கிடையாது. நார்மல் பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னும் சொல்ல முடியாது. அந்த மாரி ஒரு கடைங்க. ஸோ இதில நான் வந்து எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா, போன்லெஸ் சிக்கன் பிரியாணி ரெகுலரும், அதில சீரக சம்பா செலக்ட் பண்ணேன். பாஸ்மதி இருக்கு. உங்களுக்கு பாஸ்மதி பிடிச்சிருந்தா பாஸ்மதி நீங்க பண்ணிக்கலாம். அப்புறம் கபாப் நான் செலக்ட் பண்ணேன். ஸோ இதில வெயிட்டிங் பார்த்தீங்கன்னா, ஆளே இல்ல அப்படின்னாலுமே உங்களுக்கு வெயிட்டிங் ரொம்ப நேரம் உட்கார வைக்கிறாங்க. அப்படிதான் ஆச்சு. ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு நமக்கு கபாப் வந்துச்சு. 4 பீஸ் தான். அவ்வளோதான். நான் தான் சொல்லலையா அவ்வளோதான். டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வொர்த்துங்க. இது வந்து ரொம்ப எனக்கு ஃபேவரைட் ஆயிருச்சு. நான் இத கண்டிப்பா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ பிரியாணி சீரக சம்பா பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பீஸ் டூ 7 பீஸ் தான் இருந்திருக்கும். சின்ன பீஸு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, வாவ்! அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நார்மலான ஒரு டேஸ்ட்டு தான். எனக்கு பர்சனலா எனக்கு வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாரி எனக்கு தெரியல. மேபி நான் பண்ணது அப்படியா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மக்களே.